அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பெயர்ச்சியுடன் பிறக்கும் இந்த பங்குனி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். இந்த பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் ஸ்ரீராம நவமி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகர், அனுமன், பெருமாள், ராமருக்கு விசேஷம் நிறைந்த மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னன்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் அமர்ந்திருக்கிறார். தொழிலில், வேலையில் அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க. வியாபாரத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அற்புதமான மாற்றங்களை செய்து அதன் மூலமாக வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. மேலும் குரு பார்வை விழுகுது. பங்குனி மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் தொழில் ரீதியாக கை கொடுக்கும். பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கிறதால பெரிய யோகத்தை கொடுக்கும். குறைகள் பெரியதா இல்லை நிறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவோட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். இருந்தாலும் இளையவர்கள் தாயுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சிலருக்கு அப்பாவுடைய உடல்நிலை அல்லது பொருளாதார நிலைமை குறித்து கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் தந்தைக்கு உதவக்கூடிய சூழல் ஏற்படும். அனுகூலமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள்லாம் அமையும். அனுகூலமான அமைப்புகள் உண்டாகும். வேலை, தொழில், வியாபார அமைப்பில் முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. 2 மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொட்ட காரியங்கள் துளங்கும். நல்ல காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு நல்லா இருக்கும். முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை நீங்கள் இப்போதிருந்தே போடுவீங்க. பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இல்லாத நல்ல மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கை துடிப்பானதாக இருக்கும். மேலும் பரஸ்பர அன்பு வளரும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான புரிதல்கள் மிகவும் நல்லா இருக்கும். நிதி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டதாக உணரலாம். மேலும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்கிறது நல்லதுங்க. இந்த மாதம் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளையோ அல்லது ஒரு பெண்ணின் உடல்நலம் குறித்து அதிகரித்த கவலைகளையோ சந்திக்க நேரிடும். குடும்ப விஷயங்களில் மற்றவங்க உங்களை ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பாங்க. மேலும் அவர்களின் கருத்துக்களை உங்கள் மீது திணிக்க முயற்சிப்பாங்க. இந்த மாதத்தில் பயணத்தை ஒத்து வைக்கிறது நல்லதுங்க. இல்லைன்னா பயணத்தின் போது பதட்டம் அதிகரிக்கும். தந்தை வழி நபரால் வேலையில் சிக்கல்கள் அதிகரிக்கலாம். மேலும் திட்டங்களை முடிக்கிறதுல நீங்கள் தடைகளை சந்திப்பீங்க. இந்த மாத இறுதியில் நிலைமை மேம்படும். இருந்தாலும் உங்கள் மனம் இன்னும் எதையாவது பற்றி கவலைப்பட்டுட்டு தான் இருக்கும். மேலும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி, அஷ்டமஸ்தானத்தில் குரு, தொழில்ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. சொல் போல் செயலும் இருக்கணும்னு செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும் வகையில் இருக்குது. மறைமுக எதிர்ப்புகளில் குறையும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வழக்குகள், தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்பவே அக்கறை காட்டுவீங்க. அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள்லாம் நீங்கும். மனதில் உற்சாகம் உண்டாகும். புதிய ஆர்டர்கள்லாம் பிடிக்கிறதுல நீங்கள் வேகம் காட்டுவீங்க. பொருளாதார உயர்வு உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் உற்சாகமாக காணப்படுவாங்க. சக ஊழியர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். அரசாங்க ரீதியிலான காரியங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்புகள் மாறப்போகுது. குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுறது மூலமாக அவர்களின் நல்ல மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. மன நிம்மதி உண்டாகுங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். தாய்வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும்.
பெண்கள் எந்த ஒரு செயலையுமே ரொம்பவே அக்கறையோடு செஞ்சு முடிப்பீங்க. மற்றவங்களோட இருந்த தகராறுகள்லாம் உங்களுக்கு தீரப்போகுது. உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது. கலைத்துறையினருக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும். எந்த ஒரு செயலையுமே நீங்கள் யோசித்து செய்கிறது நல்லது. வீண் விவகாரத்தில் தலையிடாமல் ஒதுங்கிடுறது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. மனோதிடம் உங்களுக்கு உண்டாகும். கடன் நோய்கள் தீரும். விவாதம் தொடர்பான காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமைகள் பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் நடப்பீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் உற்சாகத்தோடு ஈடுபடுவீங்க. மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடும். கவனமாக இருங்க. உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையுமே நீங்கள் உட்கொள்ள வேண்டாங்க. எச்சரிக்கையாக இருங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. தகுந்த வரன் கிடைத்து திருமணம் ஏற்பாடு இனிதே நடந்தேறுங்க. வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள்லாம் நீங்கள் வாங்கக்கூடும். மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனத்தோடு நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. போட்டித் தேர்வுகள்லாம் சாதகமாக அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். பரிகாரமாக நீங்கள் முருகனை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரும். காரிய வெற்றி உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 25, 26, 27. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 19, 20. அரசியல் ஆர்வம் மிகுந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களின் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள சனியோட சேரப்போகிறாரு. இதுவரைக்கும் உலகுக்கு தெரியாமல் இருந்து வந்த உங்களுடைய திறமைகள்லாம் அனைவருக்கும் தெரிய போகுது. செயல்திறனில் மாற்றம் ஏற்பட போகுது. சுப நிகழ்வுகள் சுப செலவுகளை அதிகரிக்க போகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய பங்குனி மாதம் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பல வழிகளில் பணம் வந்து மனதையும் பையையும் நிரப்ப போகுது. கஷ்டங்கள் கவலைகள்லாம் நீங்கி பொருளாதார நிலைமை சீராக போகுது. வீடு, நிலம், வாகனம் போன்ற சுபவிரய செலவுகள்லாம் உண்டாக போகுது. வேலையில் இலகுவாக பணியாற்றி நல்ல பேர் பெறுவீங்க. உற்சாகமாக எதையுமே கற்றுக்குவீங்க. குலதெய்வத்தின் கருணை முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்குங்க. பூர்வீக குலதெய்வம், குழந்தை அதிர்ஷ்டம், காதல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போது சாதகமான பலனை தரப்போகுது. முன்னோர் வழி சொத்துல இருந்து வந்த வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. நடக்கிறதெல்லாம் கனவா நனவான்னு நினைக்க தோன்ற அளவுக்கு நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிறர் பணம், வரதட்சணை பணம், எதிர்பாராத தனலாபம், லாட்டரி, புதையல், உயில், ஆயுள் காப்பீடு போன்ற வகையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. உங்களின் திறமையின் மீது நீங்கள் கொண்ட வைராக்கியம், பிடிவாத குணம், ஆளுமை திறன் உங்களின் தொழில் உத்தியோகம் மூலமாக உங்களை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டப்போகுது. உங்களின் முன்னேற்றத்தை தடுத்தவங்க காணாமல் போக போகிறாங்க. தொழில் அதிபர்களின் நீண்ட நாள் கனவெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வாய்ப்பை தேடித்தரப்போகுது. ஏற்கனவே வெளிநாட்டு வணிகம் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. விவசாயிகள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. இயன்ற வரைக்கும் பெரிய கடன் வாங்கி விவசாயம் செய்கிறத தவிர்க்கணும். உங்களுடைய சொந்த வீடு, வாகன கனவையெல்லாம் நிறைவேற்ற ஏற்ற காலம் இந்த பங்குனி மாதம். இந்த மாதம் கடனும் விரயமும் உங்களுக்கு வரப்போகிறது உறுதியாயிடுச்சு. கடன் வாங்கிய சுப விரயமாக நீங்கள் மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. தாய் தந்தையின் ஆரோக்கியம் சீராகும். உற்றார் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் உங்களை மகிழ்விக்கும். மேலும் போட்டித் தேர்வு எழுதும் விருச்சிக ராசி குழந்தைகள் மாநிலம், மாவட்ட, பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெறுறது உறுதி. கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பால் பூர்வீக தொழிலை நீங்கள் பிரிக்க நேரும். மனசில் சில சங்கடங்கள்லாம் இருந்தாலும் கூட படுத்ததும் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். மேலும் குருமங்கள யோகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் 2, 5ஆம் அதிபதியான குருவை தனது 4ஆம் பார்வையால் பார்க்குறார். இது குருமங்கள யோகமான பலனை தரப்போகுது. மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறப்போகுது. ஆன்ம பலம் பெருகுங்க. புத்திர பிராப்தங்கள்லாம் நிலவிய தடைகள்லாம் நீங்கி தாமதங்கள் ஆகலும். பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள் நடைபெறும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வழிநடத்தும். குலதெய்வ தொடர்பான வேண்டுதல்கள்லாம் பலிதமாகும். பூர்வீக தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வர வாய்ப்பு இருக்குங்க. விட்டு விலகிய சொந்தங்கள்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நாடி வந்து பேச போகிறாங்க. மனக்கவலைகள் நீங்க போகுது. இழுபறியான நிலமாறி மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெற போகுது. வீடு அல்லது அலுவலகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படுங்க. வீடு, வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியம் மேம்பட போகுது.
நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இலக்குகளை நிர்ணயித்து வெற்றிகளை எட்டி பிடிக்க போகிறீங்க. வாழ்க்கை தரம் உயரும். தன வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். வாழ்க்கை துணையின் வருமானம் ரெட்டிப்பாகும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கேட்ட இடத்திலும் கேட்காத இடத்திலும் கூட கடன் கிடைக்கும். வங்கிகள், நிதி நிறுவனங்கள் கடன் கொடுக்க உங்கள் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. தொழில், திடீர் உயில், சொத்து, லாட்டரி, ரேஸ், பங்கு சந்தை என அனைத்து வழிகளிலும் பணவரவு உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த போகுது. அடமான நகைகள், சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையில் உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் கட்டுக்கடங்காத விரயமும் கண்டிப்பாக இருக்கும். பணம் வந்த சுவடு இருக்கும், போன சுவடு தெரியாது. தாங்க முடியாத விரயம் மன உளைச்சலை உங்களுக்கு தரும். இதுவரைக்கும் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தவங்களுக்கு இன்னொரு தொழில் செய்யும் எண்ணம் வரும். சில்லறை வணிகம் செய்தவர்கள் மொத்த வியாபாரம் செய்வாங்க. வேற்றுமொழி பேசுகிறவங்களால நன்மை தேடி உங்களுக்கு வரும். தொழில் போட்டி அதிகமாகும். போட்டியை சமாளிக்க உலகத்தில் எத்தனை குறுக்கு வழி இருக்குதோ அத்தனையையும் நீங்கள் பின்பற்றுறது சூழல் ஏற்படும். மூளையை மூலதனமாக்கி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல சிந்தனை என்னன்னு கேட்கும் வகையில் கள்ளத்தனம் மிகும். கூட்டம் கூடினாலும் கள்ளா களை கட்டாது. பரிகாரமாக நீங்கள் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.